Hi friends, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? நாங்க நல்ல சும்மா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க செஞ்சு காட்ட போற சமையல் பச்சை மிளகாய் போட்டு மட்டன் வறுவல். இது வெரி டேஸ்டியான ஒரு டிஷ். நார்மலா வந்து நாங்க மட்டனோ இல்ல இன்னொரு மீட் வந்து வறுவல் பண்றதால ஜிஞ்சர் garlic எல்லாம் போட்டு எல்லா ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் போட்டு இப்படி வெரி பிக் ப்ராசஸா இருக்கும். இந்த குக்கிங்க்கு வந்து only 4 or 5 ingredients தான். கொஞ்சமா ingredients வச்சு ஆனா நல்ல டேஸ்டியா செய்யற ஒரு சாப்பாடு. அதை தான் இன்னைக்கு நாங்க செஞ்சு காட்ட போறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்க புதியவர்களா இருந்தா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்க பிரஸ் பண்ற நேரத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணா வர முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ற நேரத்துல நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பச்சை மிளகாய் மட்டன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம். இதை நாங்கள் செய்ய போகிறது கிரவுண்ட் நட் ஆயில், அதாவது கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அடுத்தது கருவேப்பம்பலை கொஞ்சம், இங்கே கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய், பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி மிளகாய் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த மிளகாயை வந்து ஒரு டூத் பிக்கால் ஒரு குத்திட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகாயில் உள்ளே இருக்கிற அந்த ஏர் வந்து வெளியில் வரும். அப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணுற நேரத்தில் இது வெடிச்சு பறக்க பார்க்கும். அதனால் இதை ஒரு டூத் பிக்கால் ஒரு குத்திட்டு இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் கரம் மசாலா, கல்லுப்பு, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்றது ஒரு தடவை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு மண் சட்டியில் தான் இது செஞ்சால் டேஸ்ட்ன்றதுனால மண் சட்டியை வச்சு அது கொஞ்சம் சூடான உடனே இந்த கடல் எண்ணெயை வந்து அதுக்குள்ளே ஊற்றுறோம் பாருங்க. இந்தளவு கடலெண்ணெய் ஊற்றினா காணும். நாங்கள் எடுத்த இந்த 1 கிலோ இறைச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கு பிறகு இதுக்குள்ளே நாங்கள் சின்ன வெங்காயத்தை போட வேணும். சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வடிவாக கழுவி வச்சுருக்கிறோம். இந்த சின்ன வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ண வேணும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் சூடானோடனே இந்த சின்ன வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வர வேணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வருது பார்த்தீங்களா. இது சின்ன வெங்காயம்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்குவாஷ் ஆயிடாது, அதாவது மசிஞ்சு கூலாக வந்துடாது. அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இதுவே நாங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருந்தோம்டா இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிட பார்க்கும். ஆனால் இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிட்டு தாண்டா காணும். இதுக்கு பிறகு நாங்கள் பச்சை மிளகாய் போட போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி மிளகாய் தான் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த பச்சை மிளகாய், இந்த வெங்காயம், இது ரெண்டும் சேர்ந்து அப்படியே வதங்குது பாருங்கள். நாங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஹோல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டூத் பிக்கால் குத்திட்டு போட்டதுனால தான் இது வெடிச்சு பறக்கலை. இல்லைன்னா அது வெடிச்சு பறக்கும். ஏன்னா இது இந்த பச்சை மிளகாய்க்கு உள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியில் வரும். அதனால தான் இது டப் பண்ணி அப்படியே வடித்து வெளியில் பறக்கிறது. இப்போ பாருங்கள், இது நல்லா அது பொரிஞ்சு கொண்டு வருது பாருங்கள். இது ரெண்டும் இப்படி நல்ல வடிவாக பொரிஞ்சு கொண்டு வரது. இந்த பச்சை மிளகாய் இன்னும் நல்லா பொரியணும். இதில் கலர் வந்து மாறிக்கொண்டு வரும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் கருவேப்பம்பலை போட வேணும். கருவேப்பம்பலை கொஞ்சம் கூடவாகவே போட வேணும். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பம்பலை எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இந்த பச்சை மிளகாய் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த மிளகாய் போடுறதுனால இதில் வந்து உரைப்பு கொஞ்சமாக தான் இருக்கும். இதுவே வந்து நம்மளோட நார்மல் மிளகாய் போடுறதா இருந்தால் அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை எடுத்துகிட்டு போடுங்க. ஏனெண்டா வந்து அது கொஞ்சம் உரைப்பு கூடவே இருக்கும். அதனால் அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை எடுத்துகிட்டு போட பாருங்க. இப்போ இந்த மிளகாய்னா நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் அந்த உரைப்பு வந்து பெருசாக இருக்காது. இது பஜ்ஜி மிளகாயோட டைப் இது. இப்போ நல்லா இந்த மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சு கொண்டு வர நேரத்தில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறோம். அதுக்குள்ளே இந்த கடுகும் நல்லா பொரியுது பாருங்கள். அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், கருவேப்பம்பலையும் போட்டுக்கொள்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து பொரிய வேணும் நல்லா. இப்போ நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும் பார்த்தீங்களா. நல்லா அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மிளகாயோட கலர் வந்து மாறுது பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிளகாயோட ஸ்மெல் வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மிளகாயோட இந்த கலர் வந்து மாறி வருது பாருங்கள். இதுதான் வந்து அந்த சரியான அந்த டைம் பார்த்தீங்களா.
இப்படியே எல்லாம் அப்படியே பொரிஞ்சு கொண்டு வருது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனை வந்து போட வேணும். இந்த மட்டனை போடுற நேரத்தில் இதுக்குள்ளே வந்து நிறைய கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். அந்த கொழுப்புலையே இந்த கடலை எண்ணெயிலையும் அப்படியே இந்த மீட் வந்து குக்காக வேணும். அப்படியே நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இந்த டைமில் இந்த எண்ணெயிலேயே வந்து அப்படியே இது குக்காக வேணும். இந்த மீட்டே வந்து தண்ணி விடும் நல்லா. பாருங்க, நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே புரட்டி விடுங்க. இந்த மீட்டில் இந்த இறைச்சியில் வந்து ஃபுல்லாக அந்த ஆயில் படுகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா? இப்போ தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சமாக தண்ணி விடுது பாருங்கள். இந்த மீட் வந்து தண்ணி விடும். அந்த மீட்லேயே அந்த தண்ணியிலேயே இந்த மீட் வந்து அப்படியே குக் ஆகணும். ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள், அதோட கூட உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பண்டா பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த உப்பும் மஞ்சளும் விட்ட உடனே தான் இந்த மீட் வந்து தண்ணி விடும். நல்லா ஒரு 2-3 minutesக்கு இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் திறக்கிறோம் பாருங்கள். அப்படியே நல்லா கொதிச்சு வருது. நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடலை. இது நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இது ஒரு தடவை நல்ல வடிவாக கிளறி கொடுக்க வேணும். நல்லா கிளறிட்டு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள், அதோட கூட கரம் மசாலா பொடி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். இந்த மட்டன் கறிக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் தான் மெயினான திங். இதுக்குள்ளே நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் போடலை. நார்மலாக வந்து நீங்கள் மட்டன் கறி வைக்கிறதுண்டா அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் போடுவீங்க. ஆனால் இந்த கறிக்குள்ளே நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் போட இல்லை. இது அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இது நீங்கள் பச்சை தண்ணியாக போட்டிங்கன்னா இது நல்லா குக் ஆகி கொள்ளாது. ஹாட் வாட்டர்ன்ற நேரத்தில் அது நல்ல வடிவாக குக்கா. இது அப்படியே ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு இது ஒரு மூடியை போட்டு மூடி இதை அவிய விட வேணும். இவ்வளோதான் எங்களுடைய இந்த பச்சை மிளகாய் மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா? இது நல்லா சுடு சோடோட சாப்பிட்ற நேரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 minutes அதை மூடியை போட்டு மூடி அப்படியே குக் பண்ண விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்க்குறோம் பாருங்கள். நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த இறைச்சியோடு சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் பாருங்கள். இந்த இதுக்குள்ளே நாங்கள் போட்ட அந்த வெங்காயமெல்லாம் ஒன்றுமே தெரியலை பார்த்தீங்களா? எல்லாம் வெங்காயமெல்லாம் சேர்ந்து அப்படியே கரைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்களா என்ன வடிவாக தெரியுது பாருங்கள். ஒரு வெங்காயம் கூட முழுசாக இல்லை, எல்லாம் சேர்ந்து அந்த கிரேவியோடு அப்படியே கரைஞ்சிருக்கு. இதை நீங்கள் ரைஸோடையோ இல்லை சப்பாத்தியோ தோசையோ இட்லியோ எதோடையாவது இந்த இதை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டான ஒரு டிஷ் இது. நார்மலாக நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மிளகாத்தூள் போட்டு இப்படி தான் செய்வோம். இது ஒன்லி சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய், இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். அப்படி போட்டு இதை நாங்கள் சமைச்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த மிளகு தூளும் போடுறதுனால சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்ல மருந்தாக இந்த சாப்பாட்டை வந்து நம்ம சாப்பிடலாம். பார்த்தீங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இங்கே இந்த பச்சை மிளகாய் மட்டன் வறுவல் வந்து குக் பண்ணி கொண்டு வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நாங்கள் போட்டிருந்த எந்த ஒரு வெங்காயமோ இல்லை பச்சை மிளகாயோ எதுவுமே தெரியலை பாருங்கள். எல்லாம் கரைஞ்சி போய் இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல இறைச்சியும் நல்ல சாஃப்டாக தெரியுது. ஒரு தடவை இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் கடலெண்ணெயில் தான் செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு தடவை டேஸ்ட் பார்ப்போம். இது ஒரு சுடு சோறுக்கோ இல்லை தோசையோ இட்லியோ இல்லை சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் பிளெயின் சோறு தான் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாயம் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிட்றோம் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம், டேஸ்ட்டை பார்ப்போம். வெரி நைஸ் மக்களே, சரியான டேஸ்ட்டாக இருக்குது.
எல்லாம் அந்த உப்பு உரைப்பு காரம் எல்லாமே கணக்காக இருக்குது. இதில் நாங்கள் அந்த ஜிஞ்சர் கார்லிக் போடலைன்ற அந்த குறையெல்லாம் தெரியவே இல்லை. வெறும் இந்த சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இது ரெண்டும் தான் எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே அந்த மீட்டை போட்டிருக்கலாம். மீட்லேயும் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குண்டு. வெரி நைஸ். விட்டால் நான் ஃபுல் பிளேட்டும் சாப்பிட்ருவேன். உங்களை விட்டுட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நான் குட் பை.